ஆ சண்டே சமையலுக்கு சாதம் போட்டாச்சு. சாதம் போட்டால் மூடி வைக்கணும். இதனால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா படிப்பு மட்டும்தான் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து யாரும் சமையல்லாம் சொல்லி கொடுக்கல. அதனால் தட்டை திறந்தால் மூடி வைக்கின்றது கூட தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் ஒரு பொருளை திறந்தால் மூடி வைக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் திஸ் இஸ் த ராயல் டிஷ், மை எக்ஸலன்ஸ் நண்டு குழம்பு. யார் செஃப்னு கேட்டால் நான் தான் செஃப். சாதம் குக்கர் விசில் போயிட்டு திறக்கணும்னு கூட தெரியாது எனக்கு. இன்றைக்கி நண்டு கிரேவி இப்படி வைக்க தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நானே தான், என் வாயே தான். ருசியாக சாப்பிடணுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ யாரும் அதுக்கு சமைக்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம தான் சமைக்க கற்றுக்கணும். அதை தான் கற்றுக்கிட்டேன். நண்டு வர மாட்டேங்கிறது அதை பிடிச்சி இழுத்து இந்த கிரேவியில் போடும், இந்த சாதத்தில் போடும். கிரேவின்னு சொல்கிறேன் பாரு. நண்டு என்னை மன்னிச்சிடுங்க, இன்றைக்கி நீங்கள் வயிற்றுக்குள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இது சால்மன் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ தான் சால்மன் தான் வாங்குவேன். எனக்கு சின்ன ஃபிஷ் தான் பிடிக்கும். ஏன்னா நான் பாண்டிச்சேரி, எனக்கு சின்ன ஃபிஷ் தான் பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டு வளர்ந்ததுங்களுக்கு சின்ன ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வீரம் பத்தலை. அதனால் அதுக்கு பெரிய ஃபிஷ் தான் கொடுப்பேன். ஆனால் எனக்கு சின்ன ஃபிஷ் தான் பிடிக்கும். இது ஆனால் சால்மன் ஹார்ட்டுக்கு நல்லது. இதுதான் என்னுடைய சண்டே சாப்பாடு. எல்லோரும் உங்கள் வீட்லேயும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. குடும்பம் தான் முக்கியம். எங்கேயாச்சும் கூட்டம்னா போயிடாதீங்க, வீட்டில் இருங்க, உங்கள் குடும்பத்தோடு இருங்க. உங்களால் தான் சேஞ்ச் பண்ணி நீங்கள் தான் உங்களுக்கு மாற்றம் நீங்கள் தான் உருவாக்க முடியும். மற்றவங்களால் உருவாக்கி தரவே முடியாது. மற்றவங்க வந்து உதவி பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறதை விட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்க. இதுதான் இன்றைக்கி சண்டே நான் சொல்ல வேண்டிய விஷயம். பாய் நண்பர்களே, பாய்.